அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு அழகான பெற்றோர்கள் அமைவது, விசேஷமாக தாயுடைய தீன் பிள்ளைகளுடைய விடயத்திலே மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் அது எதிர்பார்க்கப்பட வேண்டியது. மூத்த உலமாக்களுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது, வாப்ப நபியாக அல்லது நபி போன்று இருந்தாலும் தாயுடத்தில தீன் இல்லைண்டா பிள்ளைகள் ஒரு நாளும் முன்னேற மாட்டார்கள், பிள்ளைகள் ஒரு நாளும் நல்லவர்களாக ஆக முடியாது. பிள்ளைகளுடன் கூடிய நேரங்களை கொடுத்து பிள்ளைகளை பராமரிப்பவள் தாய். ஆண்கள் பிள்ளைகளோடு நேரம் கொடுப்பது மிக மிக குறைவு அல்லது கொடுப்பதை இல்லை என்று நாம் தைரியமாக சொல்ல முடியும். அந்த பிள்ளைகளோடு கூடிய நேரங்களை கொடுப்பது தாய். ஐயுமா இம்ராத்தின் காதத் அலா பைத்தி அவுலாதிஹா கானத் மஇ ஃபில் ஜன்னா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்காக வீட்டிலே உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுடைய தர்பியத்தையும் அவர்களுடைய அந்த தக்குவாவையும் அவர்களுடைய அமலையும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் பார்ப்பதற்காக வீட்டுக்கு நேரம் கொடுத்து தாய் உட்கார்ந்து இருக்கிறாளோ அவள் என்னுடன் சுவர்க்கத்தில் இருப்பாள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அந்தஸ்தை மரியாதையை மார்க்கம் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் தான் தாயுடைய காலடியிலே ஒவ்வொருவருடைய சுவர்க்கம் இருக்கிறதாக சொன்ன நம்முடைய மார்க்கம்